வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி நாகேந்திரன் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர். வேலூர் சிறையிலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டார். சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக அறிவிப்பு. அரசு சார்பாக பங்கேற்பது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முடிவு செய்வார் என தகவல். சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் ஆர்.என். ரவி நாளை அளிக்கும் தேநீர் விருந்தில் அதிமுக பங்கேற்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சமின் ஆகியோர் பங்கேற்பதாக அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனு மீதான தீர்ப்பை மீண்டும் ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். இன்று உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மறுத்ததை எதிர்த்து செந்தில் பாலாஜி மேல்முறையீடு. அமலாக்கத்துறை பதிலளிக்க மேலும் ஒரு வார காலம் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சனாதன ஒழிப்பு பேச்சு தொடர்பான வழக்கில் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களித்தது உச்சநீதிமன்றம். வழக்கை தமிழ்நாட்டிற்கு மாற்ற முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். நெடுஞ்சாலைத்துறையின் உதவியாளர் பணியிடத்திற்கு தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணை. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆணைகளை வழங்கினார். காகிதம் மற்றும் அச்சுக்கூலி உயர்வால் பாட புத்தகங்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை விலை உயர்த்தப்பட்டு வருவதாகவும் அறிக்கை. பாட புத்தகங்களின் விலையை உயர்த்திய திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். விலை உயர்வு அறிவிப்பை உடனடியாக திரும்பப் பெறவும் வலியுறுத்தல். சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடியை ஏந்தி பேரணி செல்ல பாஜகவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் அனுமதி. போக்குவரத்திற்கு எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது எனவும் அறிவுறுத்தல். மத்திய அரசை கண்டித்து சென்னையில் மதிமுகவினர் போராட்டம். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு பாரபட்சம் என புகார். திமுக ஆட்சியில் 55 கோடி ரூபாய் லாபம் ஈட்டக்கூடிய அளவுக்கு சுற்றுலாத்துறை மேம்பாடு அடைந்துள்ளது. திருத்தணி முருகன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் அமைச்சர் ராமச்சந்திரன் பேட்டி. நாமக்கல் தனியார் தங்கும் விடுதியில் பயிற்சிக்கு சென்ற கேட்டரிங் கல்லூரி மாணவி மர்மமான முறையில் உயிரிழப்பு. மாணவியின் பெற்றோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மறியலில் ஈடுபட்டதால் பதற்றம். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே 64 அடி உயரமுள்ள தூக்குத்தேர் கவிழ்ந்து விபத்து. தேர் சரிந்ததில் காயமடைந்த 5க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி.
புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்தவும் திட்டம். சுதந்திர தினம் மற்றும் தொடர் விடுமுறை எதிரொலி. ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் 2 மடங்கு உயர்ந்ததால் பயணிகள் அதிர்ச்சி. விமான டிக்கெட் கட்டணங்கள் கிடுகிடுவென பல மடங்கு உயர்வு. சுதந்திர தின விடுமுறைக்கு சொந்த ஊர் செல்லும் பயணிகள் அதிர்ச்சி. புதுக்கோட்டை அருகே மேற்கூரை இடிந்து விழுந்து அரசு பள்ளி கட்டிடம் சேதம். 3 நாட்களாக மாணவர்கள் பள்ளி வளாகத்திலேயே படிக்கும் அவல நிலை. மேல வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை விழுந்திருக்கு. இதே ஸ்கூல் டயத்துல விழுந்திருந்தா 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். இதை ஊராட்சி நிர்வாகமா ஒன்றிய நிர்வாகமா யாரும் இது முடிக்கும் பல பெட்டிஷன் கொடுத்தாச்சு. இது மாதிரி பள்ளி இந்த நிலைமையில இருக்கு, இடிஞ்சு விழுவும் தருவாயில இருக்கு அப்படின்னு சொல்லி பள்ளியை வந்து சீரமைக்க சொன்னக்கு யாரும் இது முடிக்க நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆம்பூர் காய்கறி சந்தையில் தேங்காய் விலை அதிகரிப்பு. நல்ல லாபம் கிடைப்பதாக திருப்பத்தூர் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் இன்று 18 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. நாளை 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. சிபிஐயின் கருத்துக்களை பெறாமல் உடனடியாக இடைக்கால ஜாமீன் வழங்க முடியாது என திட்டவட்டம். தமிழ்நாட்டை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் 23 பேருக்கு குடியரசுத் தலைவர் பதக்கம். காவல் ஆணையர் பிரவீன்குமார், கண்ணன், ஏஜி பாபு உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 52,440 ரூபாய்க்கு விற்பனை. கிராம் ஒன்றுக்கு 10 ரூபாய் குறைந்து 6,555 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.